என்னமோ வாத்தி அடிக்குது என்னவா இருக்கும் பூச்சாரிகள் நிறைய ஆக்குறாங்க கூட்டமாக்குறாங்கன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மூதாதி காலத்துல முன்னொரு காலத்துல தம்பி ராய்க்கணும் அப்ப பேருங்க எங்க பச்சி பண்ணம் குடும்பத்துல இத்தஜோடு ராய்க்கணும் தேவத்துல நான் பிறந்து மாத்தல உக்காந்து வீரப்பா வீரமா ராக்கமா ராக்கப்பான்னு பேரு வச்சு இப்படி பேர் போன தெய்வத்துல நான் பிறந்து என் குடும்பத்துல ஒரு புத்திர பாக்கியம் இல்லையான்னு சொல்லி எங்க பச்சி பண்ணம் குடும்பத்தாரு நினைச்சு முன்னோர் அன்னைக்கு இருந்த பெரியவங்களை வச்சு என் குடும்பத்துல ஒரு புத்திர பாக்கியம் ஆணோ பொண்ணோ பிறந்துட்டான் இதுக்குன்னு ஒரு 4 கால சீவனை ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்தி வார்வம் பண்ணி அதை ஒவ்வொரு பண்ணி வித்து அந்த மாட்டினுடைய காணிக்கையில என்னைக்கே இருந்தாலும் மாங்கலையும் எடுத்து வச்சு நான் வீரமாத்தி தேவம் பண்ணு சொல்லி எங்க பச்சி பண்ண சம்சாரம் சொல்லி கும்பிட்ட வேண்டுதல முன்னோர்கள் வச்ச வேண்டுதல இன்னைக்கு 40-50 வருஷத்துக்கு பிற்பாடு எங்க ராய்க்கன் வீட்டு குடும்பம் பச்சி பண்ண குடும்பம் அண்ணன் தம்பி மாம மச்சனை எங்க ஓலப்பட்டி படக்கல பூசாரி எங்க ரவியண்ணன் குடும்பத்துக்கு சார்பாக ஒன்னும் ராய்க்கன் தேவத்துக்கு சேர்ந்த பெரிய பூசாரி சின்ன பூசாரி ஒண்ணு மற்ற பூசாரி அத்தனை பூசாரி தலைமையில அன்னைக்கு வச்ச வேண்டியதால இன்னைக்கு நடக்குது. எப்படி அன்னைக்கு வச்ச கும்பிடிக்கு இன்னைக்கு நிறைவேறுது. அதை நிறைவேற்றணும்னு சொல்லி 9 பூசாரிகளை வர வச்சு கருப்பனப்பட்டி மோலக்காரரை வர வச்சு அந்த சின்னண்ணன் பெரியண்ணை சித்தான குட்டியான 10 வருஷத்துல 10ஆண்ட காலத்துல 8 வருஷத்துல 8ஆண்ட காலத்துல ஒரு ஏலத்தவத்தை எடுத்து நிரந்தரமா செய்யலாம்னு சொல்லி சின்னண்ணன் பெரியண்ண சித்தான குட்டியான சாணுக்கு ஒரு கற்பிடித்த சதுரமல்ல வேலை எடுத்து ஒட்டைக்கு ஒரு கற்பிடித்த வசந்த ஒரு வேலை எடுத்து வீட்டு முகம் விட்டு காட்டு முகம் வேட்டைக்கு போறாங்க. அந்த சின்னனும் பெரியன சாணுக்கு ஒரு கற்பிடித்த சதுரமல்ல வேலை தோலால தோல் மேல சுமந்துகிட்டு வேட்டைக்கு போற மாதிரி ஒரு வேட்டை தான் அடிக்கணும். எரிஞ்சாலும் இதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணுமா? அதனால எங்க கொல்லவண்டு பெருப்பு அடுத்தாப்படி எங்க ராக்க மாட்டேன் அடுத்தாப்படி அந்த வாரிசுல எங்க அண்ணா ராகி எங்க ரவி அண்ணன் அவருடைய அண்ணன் பேரை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொல்லிதான் தீரணும். அதனால இதுக்கு முற்றுப்புள்ளியா இருந்து தூண்டா மலிவலுக்கு வெடி எங்க ராய்க்கு தூங்காத வாடா பையா பண்ணிப்பலான்னு சொல்லி எங்க ராய்க்கு அந்த பூசை பண்ண வச்சது எங்க ரவி அண்ணன். இந்த இடத்துல இருந்து வீரமாத்தி அப்படிங்கும் போது சின்ன பெரியான சித்தான குட்டியான காட்டு முகம் வீட்டு முகம் இருந்து காட்டு முகம் வேட்டைக்கு போறாங்களே அண்ணரோட உடம்பு இருந்த ஒத்த வரி ஒரு பொண்ணு தங்க அந்த தங்காளுக்கு தான் நீங்க நிறைஞ்ச பூசை நடக்குது. அந்த மாதிரி வேட்டைக்கு போறாங்கன்னு சொல்லி முத்தால ஆளாத்தி 3 லட்சம் ஜோடிச்சு 10ஆல ஆளாத்தி 10 லட்சம் ஜோடிச்சு காவேரி தீர்த்தம் கொண்டு கனதீர்த்தம் கொண்டு வந்து பழங்கால வெங்கலக்கண்ணி எடுத்து அந்த வெங்கலக்கண்ணியில முத்தால ஆளாத்தி 3 லட்சம் ஜோடிச்சு அந்த அண்ணமாரு வீட்டு முகம் விட்டு காட்டு முகம் வேட்டைக்கு போறாங்க. பன்னீர் செவிக்குன்னு பாரசண்டை ஆடணும், கொம்பனு செவிக்குன்னு கூட்டம் விட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணமாரனுடைய மீச கமர கூடாது எனக்கு நிமிந்து வனமாக இருக்கணும்னு சொல்லி அண்ணமாரு வெற்றிகரமா வரணும்னு சொல்லி அந்த அண்ணனோட உடம்பு இருந்த முத்தால ஆளாத்தி வீரமாத்தி பொண்ணா அண்ணமாருக்கு வழி அனுப்பி ஆளாடி தட்டி வைக்குது.